தந்தை, மகன், தூயாவின் பெயராலே ஆமேன். கீதம் பாடியே உன் புகழை பாடுவே, உன் அன்பின் பெருமை அகிலம் விளங்கும் மாண்பை போற்றுவே. ஆவி கீதம் பாடியே உன் புகழை பாடுவே, உன் அன்பின் பெருமை அகிலம் விளங்கும் மாண்பை போற்றுவேன். ஆவே 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 லூக்கா நற்செய்தி பிரிவு 1 இறை சொற்றொடர்கள் 31. வானதூதர் மரியாவிடம், நீர் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் என்றார். கிறிஸ்து இயேசுவிலும் அன்னை மரியிலும் பிரியமான சகோதர சகோதரிகளே, மரியாள் நமக்கு தேவையா என்ற தலைப்பில் நாம் தொடர்ந்து இந்த சிந்தனையை நமக்குள்ளே கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய 24வது பாகத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நேற்று கடைசியாக இயேசுவுக்காக வாழ்ந்தவர்கள், இதோ இயேசுவுக்காக இறந்தவர்கள் நிச்சயமாக உயிர் தெழுவார்கள் என்று இயேசுவே நற்செய்தியில் சொன்ன பல வசனங்களை வாசிக்க கேட்டோம், அதை சிந்தித்தோம். கடைசியாக பவுலடியார் இதோ உயிர் தெழுதல் இல்லை என்றால் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலும் இல்லை என்று ஆணித்தரமாக அசைக்க முடியாத நம்பிக்கையோடு சொன்ன வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்டோம். ஆக இதோ இயேசுவுக்காக இறந்தவர்கள் நிச்சயமாக உயிர்த்தெழ வேண்டும் என்பதை நாம் நம்பித்தான் ஆக வேண்டும். ஏனெனில் விண்ணும் மண்ணும் ஒழிந்து போனாலும் ஆண்டவருடைய வார்த்தை ஒழியாது என்று வாசிப்பதோடு மட்டுமல்லாமல் அது நிச்சயமாக நடக்கும் என்ற அர்த்தத்தையும் இதோ இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். என் அன்பு மக்களே, நம்முடைய நற்செய்திகளில் மோசே, எலியா, ஆபிரகாம் இவர்கள் எல்லோரும் நம்பிக்கைக்காக வாழ்ந்தவர்களே. ஆக நம்பிக்கைக்காக வாழ்ந்ததினால் அவர்கள் உயிர் தெழுந்தார்கள். ஆக நம்பிக்கையை தொடங்கி வைப்பவரும் அதை நிறைவு செய்கின்றவருமான இயேசுவோடு வாழ்ந்த நமது அன்னையையும் உயிர் தெழ வைக்க மாட்டாரா என்றால் நிச்சயமாக உயிர் தெழ வைப்பார் என்பதைத்தான் எபிரேயர் 12:2 நமக்கு சுட்டி காட்டுகிறது. என் அன்பு மக்களே, இந்த நேரத்தில் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசுவினுடைய வார்த்தை ஏதோ 2020 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது. அது அன்றைய காலகட்டத்திற்கு தான் சரிபடும், அன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றவாறு தான் எழுதப்பட்டது என்று சொல்வதை விட அவருடைய வார்த்தை எக்காலத்துக்கும் அது பொருந்தும். எந்த நேரத்திலும் அது உண்மையான அர்த்தத்தை அந்த நேரத்திற்கு ஏற்றவாறு, காலத்திற்கு ஏற்றவாறு நமக்கு தருகிறது என்பதை நீங்கள் எல்லோரும் உணர்வீர்கள், நம்புகிறீர்கள். ஆக இன்றும் இயேசுவினுடைய வார்த்தை உயிருள்ள வார்த்தை, ஆற்றல் உள்ள வார்த்தை. எனவே அன்றைக்கு இயேசு சொன்னார், என் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் இறந்தாலும் உயிர்ப்பார்கள் என்றால் இன்றைக்கும் இதோ அவர்கள் உயிர் தெழ முடியும் என்பதுதான் விவிலியம் நமக்கு சொல்லுகின்ற உண்மை. அதன் அடிப்படையில் தான் நாம் மரியன்னையை இதோ உயிர் தெழுந்தவராக நாம் நினைத்து பார்க்கின்றோம். மரியன்னை இன்றைக்கும் தன் மகனோடு இருக்கிறார் என்பதை கத்தோலிக்க திரு அவை விசுவசிக்கிறது. அதே வேளையில் யோவான் நற்செய்தி 14:6, 10:9, ரோமையர் 10:13, எபேசியர் 2:7 என இந்த வசனங்கள் சொல்லுவது போல இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம் என்பதை ஒரு காலம் இன்று வரை
கத்தோலிக்க திரு அவையோ குருக்களோ கத்தோலிக்க மக்களோ மறுத்தது அல்ல. இயேசுவேதான் வழி, இயேசுவேதான் சத்தியம் என்பதை ஏற்றுக்கொள்ளுகின்ற நாம் இயேசுவால் மட்டுமே மீட்பு தர முடியும் என்பதையும் இன்றைக்கு நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் இந்த வசனங்களை எல்லாம் தங்களுக்கு தேவைக்கு ஏற்றவாறு திரித்து கூறுபவர்கள்தான் இன்றைக்கு வெகுமேகமாக மக்கள் மத்தியில பிரபலமாகிறார்கள். எனவே இன்றைக்கு என் அன்பு மக்களை நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற சிந்தனைக்காக எடுத்துக்கொள்ளுகின்ற வசனம் அப்போஸ்தலர்கள் நடபடிகள் 1 அதிகாரம் 14 நாம் வாசிப்போம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் ஒரு மனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இந்த வசனத்தை வாசித்த உடனே நமக்கு லூக்கா நற்செய்தியில இயேசு செய்த காரியம் ஞாபகம் வரணும். குறிப்பா லூக்கா 3:21, 6:12, 22:41 வசனங்களை தயவு செய்து எடுத்து பாருங்க. 3:21 இயேசு என்ன செய்கிறார்? இறையரசை அறிவிப்பதற்காக யோர்தான் நதிக்கரையில் இறங்குவதற்கு முன்பாக அவர் ஜெபிக்கிறார். 6:12 இறையரசை கட்டி எழுப்ப தேவையான திருத்தூதர்களை அழைப்பதற்கு முன்பாக அவர் ஜெபிக்கிறார். 22:41 தான் பாடுகள் பட்டு இறந்து உயிர்ப்பும் அந்த மீட்பின் செயலை செய்வதற்கு முன்பாக அவர் ஜெபிக்கிறார் என்பதை நாம் இயேசுவின் வாழ்க்கையில் பார்க்கின்றோம். அதன் அடிப்படையில் இதோ இன்று நாம் பார்க்கின்ற இந்த அப்போஸ்தலர்கள் நடபடிகள் 1:14 ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் 1:14 சொல்லுவது போல அங்கே ஜெபித்தார்கள். எதற்காக ஜெபித்தார்கள் என்ற வரலாறு தெரிய வேண்டும், என்ற புரிதல் சரியாக இருக்க வேண்டும். ஏன் திருத்தூதர்களும் மரியனையும் ஜெபித்தார்கள் என்றால் அதிலே ஒரு முக்கியமான காரியம் அடங்கி இருக்கிறது. பரிசுத்த ஆவியின் வருகைக்காக ஜெபித்தார்கள், திருச்சபையினுடைய தொடக்கத்திற்காக ஜெபித்தார்கள். முக்கியமான 2 அங்க நடைபெறப் போகிறது. எப்படி இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் முக்கியமான காரியங்கள் செய்வதற்கு முன்பாக ஜெபித்தாரோ அதே போல அவருடைய தாயும் அவருடைய சீடர்களும் முக்கியமான 2 நிகழ்வுகளுக்கு முன்பாக ஜெபிக்கிறார்கள். இதுதான் அர்த்தம். அதனால இயேசுவும் தாயாகிய மரியாவே ஜெபித்தார், மாதாவே ஜெபிச்சிட்டாங்க, அதனால மாதா கிட்ட நம்ம ஜெபிக்க கூடாது என்று சொல்லுவது அபத்தமான பொய். அந்த பொய்ய சத்தமா சொன்னாலும், சவுண்ட் இல்லாம சொன்னாலும், மைக்கு போட்டு சொன்னாலும், கூட்டத்தில் சொன்னாலும் பொய் தான். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. பொய் தான். ஆக இந்த நேரத்தில் எதற்காக ஜெபித்தார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் மக்களே. அவர்கள் 2 முக்கியமான நிகழ்வுகள் வாழ்க்கையில் நடைபெறப் போகிறது. ஒன்று பரிசுத்த ஆவியின் வருகை, இன்னொன்று புதிய திருச்சபை உருவாகிறது. இந்த நேரத்தில் இந்த திருத்தூதர் பணிகள் 1 அதிகாரம் நடக்கின்ற காரியத்தை பார்த்தீர்கள் என்றால் எப்படி திருச்சபை வளர்ந்தது என்பதை பார்க்க முடியும். நான் ஒன்னா சொல்றேன், அப்படியே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். திருத்தூதர் பணிகள் ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் 1st chapter and 2nd chapter எடுத்து பாருங்க. முதலாவதாக அவர்கள் கூடியிருந்த இடத்திற்கு பெயர் எருசலேம். அந்த இடம் எருசலேம். திருத்தூதர் பணிகள் 1:12 பார்க்கின்றோம். 2 புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கை பேழையான மரியன்னை அவர்களோடு அங்கே இருந்தார். திருத்தூதர் பணிகள் 1:14 பார்க்கின்றோம். 3 அங்கே இருந்தவர்களுடைய எண்ணிக்கை மொத்தம் 120. நாம் திருத்தூதர் பணிகள் 1:15 வாசிக்கின்றோம். 4 அங்கே இருந்தவர்கள் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகளால் ஆட்கொள்ளப்பட்டார்கள். ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் 2nd chapter 3:4 சொல்லுகிறது. திருத்தூதர் பணிகள் 2:3-4 வசனங்கள் சொல்லுகிறது. 5ஆவதாக இவர்கள் வழியாகவே கிறிஸ்து இயேசுவை மூளைக்கல்லாகவும் திருத்தூதர்களை அடிக்கல்லாகவும் கொண்ட கட்டடமான திருச்சபை உருவானது. கட்டடம்னா உடனே வீடையோ இல்ல ரூமையோ நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. இட் இஸ் கால்ட் a church. அந்த கட்டடம் திருச்சபை என்பதை எபேசியருக்கு எழுதிய கடிதம் 2:20 பவுலடியார் பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஆக ஒரு முக்கியமான நிகழ்வுகளுக்கு முன்பாக அவர்கள் ஜெபித்தார்கள். அவர்களோடு இயேசுவின் தாயாகிய மரியன்னை இருந்தது. அவர்களுக்கு எப்பேற்பட்ட பேரு, எப்பேற்பட்ட ஆசீர்வாதம், எப்பேற்பட்ட அருள் என்பதைத்தான் நினைக்க வேண்டும். ஆனால் அடுத்த அதிகாரத்தில் தூய ஆவியார் வருகின்ற பொழுது மரியன்னை இருந்தாரா என்று விவிலியத்தில் நாம் எங்குமே பார்க்க முடியாது. அவர் இருந்தாரா என்ற கேள்விக்கு பதிலை இந்த விவிலியத்தில் நாம் தெரிந்து கொள்ளவே முடியாது. இதை அப்படியே வைத்துக்கொண்டு 2 குறிப்பேடுகள் 5-7 அதிகாரங்களை பாருங்க. 2nd book of Chronicles
5th and 7th chapters நீங்க எடுத்து வச்சா உங்களுக்கு தெரியும். இதிலே நாடோடிகளாக இருந்த இஸ்ராயேல் ஒரு இடத்தில் ஒரே பெயரால் யாவே இறைவனை வழிபட ஆலயத்தை புனிதப்படுத்திய அந்த நாள் இஸ்ராயேல் மக்களுடைய புதிய தொடக்கம். எங்கெங்கேயோ சுத்திக்கிட்டு இருந்தான், என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனால் ஆண்டவர் ஒரே இடத்தில் அவர்கள் தங்க வைக்கக்கூடிய வல்லமையை அந்த நாளில் கொடுத்தார். ஆக இந்த திருத்தூதர் பணிகள் 1வது அதிகாரத்திலும் 2 குறிப்பேடு 5-7 நடக்கின்ற இந்த காரியங்களை, காட்சிகளை ஒப்பிட்டு பார்த்தால் அங்கே புதிய திருச்சபை, இங்கே புதிய இஸ்ராயேல் என்பதை நாம் சிந்திக்க முடியும். இந்த புதிய இஸ்ராயேல் தான் பிற்காலத்தில் புதிய திருச்சபை. இதைத்தான் நம்முடைய திருத்தூதர் பேதுரு ரொம்ப அழகா சொல்வார். நீங்கள் இஸ்ராயேல் குலம், அரச குருத்துவ திருக்கூட்டம் என்று சொல்லுவார். ஆக பழைய இஸ்ராயேல் புதிய திருச்சபையாக மாறுகிறது. இப்ப இந்த கம்பாரிசனை பாருங்களேன். 1, இஸ்ராயேலின் பெரியோர், எல்லா குல முதுவர்கள், குடும்ப தலைவர்கள் எருசலேமில் கூடியிருந்தார்கள். 2 குறிப்பேடு 5:2, 2 குறிப்பேடு 5:2 இதை பார்க்கலாம். 2வது கம்பாரிசன், சாலமோன் அரசனும் இஸ்ராயேல் மக்கள் கூட்டமைப்பும் பேழைக்கு முன்பாக கூடியிருந்தனர். அங்கே அன்னை மரியாவோடு கூடியிருந்தனர், இங்கே பேழைக்கு முன்பாக கூடியிருந்தனர். 2 குறிப்பேடு 5-6வது வசனம். 3, அவர்களோடு 120 ஆசாரியர் எக்காலங்களை ஊதிக்கொண்டிருந்தனர். 2 குறிப்பேடு 5:12. 4வது கம்பாரிசன், நெருப்பு இறங்குவதையும் ஆண்டவரின் மாட்சி கோவிலில் இருப்பதையும் இஸ்ராயேல் மக்கள் கண்டார்கள். 2 குறிப்பேடு 7, 1, 2, 3 வசனங்கள் சொல்லுகிறது. 5வது கம்பாரிசன், எனது பெயர் இந்த கோவிலில் விளங்கும், நீயே என் மக்களுக்கு அரசனாவாய். ஆக என்ன அர்த்தம்? கடவுளே மூளைக்கல்லாக என் பெயர் இந்த இடத்தில் விளங்கும், நானே உனக்கு மூளைக்கல், நீயே அரசன். இந்த அரசர்கள் என்பவர்களுக்கு திருத்துதர்கள் சாலமோன் அடித்தளமாகவும் கொண்ட அந்த எருசலேம் ஆலயம் புதிய திருச்சபையாக வருகிறது. நாம் 2 குறிப்பேடு 7-16 வசனங்களில் வாசிக்க கேட்கலாம். எனவே அன்பு மக்களே, புதிய ஏற்பாட்டு திருச்சபை பழைய ஏற்பாட்டு இஸ்ராயேலை குறிக்கிறது. ஆக அங்கே சாலமோனால் நிறைவேறியது, இங்கே இயேசுவின் பெயரால் கூடியிருந்த திருத்துதர்களால் நமக்கு நிறைவேறிற்று. அவர்களோடு அன்னை இருந்து ஜெபித்தார் என்பது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய பேரு. அதை விட்டுட்டு அதுக்குள்ள நோண்டி இல்ல மாதாவே ஜெபித்தாங்க அதனால நம்ம மாதா கிட்ட போக கூடாதுன்னா the logic is missing. the logic is missing. எங்கேயோ தவறு நடக்கிறது. ஒரு தவறு நடக்கல. பணம் படுத்தும் பாடு, பணத்திற்காக பிணம் கூட வாயை பிளக்கும். இவர்கள் வாயை பிளப்பதற்கு எவ்வளவு நேரமாகிறது என் அன்பு மக்களே. ஆக பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் கடிதம் 10:4 சொல்லுகின்றார், இந்த திருச்சபை யார் மேல் கட்டப்பட்டது? பேதுருவின் மேல் கட்டப்பட்டது. உடனே இந்த 1 கொரிந்தியர் 10:4 எடுத்து வச்சுட்டு கிறிஸ்துவே அப்பாறை அப்படின்னு சொல்லக்கூடாது. பவுலடியார் வார்த்தை முக்கியமா, இயேசுவினுடைய வார்த்தை முக்கியமா? இதை தெளிவுபடுத்திக்கோங்க. இயேசு உயர்ந்தவரா, பவுலடியார் உயர்ந்தவரா? நீங்கள் பவுலடியார் வார்த்தைகளை மட்டும் வச்சுக்கிட்டு பேசுறீங்க அப்படின்னா இயேசுவின் வார்த்தைக்கு மதிப்பில்லை. ஆக இயேசுவினுடைய வார்த்தை தான் கிறிஸ்தவத்தின் ஆணிவேர். இயேசுவினுடைய வார்த்தை தான் கிறிஸ்தவத்தை நிலைநிறுத்தியது. இயேசுவினுடைய வார்த்தைக்கு பின்புதான் பவுலடியாருடைய வார்த்தை. ஆக பவுலடியார் கிறிஸ்துவின் பாறை என்று சொல்வது அது அவருடைய தனிப்பட்ட கருத்து, அவர் அந்த தர்க்கத்திற்காக பயன்படுத்திய கருத்து. ஆனால் இயேசு ஒரு இடத்தில் கூட நற்செய்தியில் தன்னை பாறையாக சொன்னதே அல்ல. நான் அப்படியே இங்க நிற்கிறேங்க, கோயம்புத்தூர்ல இருக்கிறேன், யாருனால் வந்து பேசி பாருங்க. இயேசு 4 நற்செய்திகளில் நானே பாறை என்று சொன்னால் நீங்க என் கூட வந்து பேசலாம். ஒரு இடத்துல கூட அவர் சொன்னதில்லை. மாறாக பேதுருவை பார்த்து மத்தேயு 16:18 சொல்லுகின்றார், உன் பெயர் பேதுரு, உன் பெயர் பாறை, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். என் அன்பு மக்களே, சிம்பிளா யோசித்து பாருங்களேன். எனக்கு என் தந்தையை தெரியும், நான் ஆபிரகாமுக்கு முன்பாக இருந்தவன் என்று சொல்ல முடிந்த இயேசுவால் ஒரு செகண்ட் எடுத்து நானே பாறை, என் திருச்சபையை என் மேல் கட்டுவேன் அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்திருக்கும்? நாட் ஈவன் a செகண்ட். ஏன் இயேசு சொல்லல? இயேசுவுக்கு தான் தெரியும் இந்த பேதுருவின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்பதை அவர் அழகாக புரிந்து வைத்திருக்கின்றார். எனவே இதை பார்த்த உடனேயே ஒரு தலைவர் வருவார். இந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டது, எதற்காக சொல்லப்பட்டது, எப்படி சொல்லப்பட்டது
என்பதை கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்து இந்த 1 கொரிந்தியர் 10 மத்தேயு 16:18 எடுத்து வச்சு பார்த்தா தெரியும் எது உண்மை என்று. எனவே கத்தோலிக்க திரு அவை கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம், பவுலடியார் வார்த்தைகள் கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு மெருகூட்டுவதாக அமைகிறது. கிறிஸ்துவின் வார்த்தைகள் இல்லாமல் பவுலடியார் வார்த்தைகளுக்கு அர்த்தம் கிடையாது. பவுலடியார் வார்த்தைகளை மட்டும் வைத்துக்கொண்டு நான் கிறிஸ்தவன் என்று சொன்னால் அங்கே இயேசு இல்லை. ஏனெனில் இயேசுவை சார்ந்துதான் பவுலடியார் இருக்கிறார். இனிமே தயவு செய்து கமெண்ட்ஸ்ல பவுலடியார் வார்த்தைகளை போட்டுட்டு அங்கே இப்படி இயேசு சொல்லுகிறார், இங்கே இப்படி இயேசு சொல்லுகிறார் என்று சொல்லுவது பெரிய பொய்யாக இருக்கிறது. பவுலடியார் எண்ணத்தில் திருச்சபை என்பது வேறு, இயேசுவினுடைய எண்ணத்தில் திருச்சபை என்பது வேறு. ஏனெனில் இயேசுவுக்குத்தான் தன்னுடைய திருச்சபை தெரியும். எனவே அன்பு மக்களே, இதை சொல்லி முடிச்ச உடனே ஒருத்தர் யூடியூப்ல வருவார், தான் குழந்தைய பக்கத்தில் வச்சுக்கிட்டு, ஒரு தாடி வச்ச மனுஷன், அவர் யாருன்னே தெரியலங்க, நல்ல தாடியை வச்சுக்கிட்டு இத்தனோண்டு பையன் பொடிசனை வச்சுக்கிட்டு இவன் என் பையன், உடனே ஒரு டெமோ காட்டுவார். இவன் என் பையன், நான் இயேசு. டெமோ எப்படி நடக்குது பாருங்க. நான் இயேசு, இவனை பார்த்து நீ பாறை அப்படின்னு சொன்ன உடனே பவுலடியார் வார்த்தையை சொல்லி இயேசுதான் பாறை. நோ, தட்ஸ் நாட் அ கம்பேரிஷன். அது வார்த்தையை புரிந்து கொள்ளக்கூடிய, கிரேக்க மொழியை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இல்லாதவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை. எனவே இந்த நேரத்தில் என் அன்பு மக்களே, மரியன்னை அவர்களோடு ஜெபித்தார் என்றால் இது நடந்த உண்மை. யாரிடம் ஜெபித்தார்? இறைவனிடம் ஜெபித்தார். இது பொய்யே கிடையாது. மாதா கடவுளிடம் ஜெபித்தார். இப்ப மட்டும் இல்ல, கபிரேல் தூதர் வானத்திலிருந்து இறங்கி வந்தபோதும் மரியன்னை ஜெபித்துக் கொண்டுதான் இருந்தார். இன்றைக்கும் மரியன்னை இறைவனிடம் ஜெபிக்கின்றார், கடவுளிடம் ஜெபிக்கின்றார். எனவே மரியன்னை அன்றும் இன்றும் நமக்காக ஜெபிக்கிறார் என்றால் இஸ் ஈக்குவல் டு பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். மரியன்னையுடைய ஜெபத்தை அவருடைய மகன் நிச்சயமாக கேட்பார், நிச்சயமாக கேட்பார். இப்போ ஒரு நிமிஷம், இந்த தனி மனித வழிபாடு பண்றாங்கல்ல, எங்க அண்ணனை பத்தி பேசாதீங்க ஃபாதர், எங்க பாஸ்டரோஜாவை பத்தி நீங்க பேசாதீங்க ஃபாதர் அப்படின்ட்டு எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் ஃபோன்லாம் வரும். பேசாதீங்க ஃபாதர், அவர் கர்த்தருக்குள் ஜீவிக்கிறார் ஃபாதர், அவர் கர்த்தருக்குள் வந்திருக்கிறார் ஃபாதர். வரட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அவரும் வரட்டும், அவர் பொண்டாட்டி வரட்டும், அவர் பிள்ளை குட்டிகள் வரட்டும், எனக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. ஆனால் அவர்களுக்குரிய வீடியோவுக்கு கீழே பாருங்க என்னென்ன போட்டிருக்குன்ட்டு. பிரதர், ப்ரே ஃபார் மீ, ப்ரே ஃபார் மை ஹஸ்பண்ட், ப்ரே ஃபார் மீ டு பை எ கார், ப்ரே ஃபார் மை ஸ்டடீஸ், ப்ரே ஃபார் மை ஜாப். அப்போ இப்போ மட்டும் பாஸ்டரையா ஜெபிச்சா உடனே கிடைச்சிருமா? அப்போ அவர் இணைப்பாளரா? அவர் டைரக்டா ஜீசஸ் பேசி கொடுத்துருவோம்? இல்லை. நீங்கள் குருட்டுத்தனமாக நம்புவதை மற்றவர்கள் மேல் திணிக்காதீர்கள் என்பதுதான் இன்றைக்கு நான் சொல்ல வேண்டிய உண்மை. எனவே அன்பு மக்களே, இந்த நேரத்தில் நாம் மறுபடியும் சிந்தித்து பார்ப்போம். ஏன் மாதா நமக்காக பரிந்து பேசுகிறார் என்பதற்கு பதிலை லூக்கா நற்செய்தியாளர் ரொம்ப ரசிச்சு எழுதி வச்சிருக்கிறார். 1வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஏன் மாதா மேல நம்ம சார்ந்து இருக்கணும், ஏன் மாதா பரிந்துரைக்கு நமக்கு வேணும், ஏன் மாதாவுக்கு நம்ம வணக்கம் செலுத்தணும், ஏன் மாதாவை நம்ம சார்ந்து இருக்கணும் என்பதற்கு லூக்கா நற்செய்தியாளர் புட்டு ரசிச்சு வச்சிருக்கிறார். ஏன் மாதாவை நாம் பரிந்துரைக்காக நினைக்க வேண்டும் என்றால், 1, அவர் கிருபை பெற்றவர். லூக்கா நற்செய்தி 1:28. 2வது பதில், இயேசு என்னும் பெயரை வைத்தவர் மரியன்னை. லூக்கா நற்செய்தி 1:31. அவர் தூய ஆவி நிழலிடப்பட்டவர். லூக்கா நற்செய்தி 1:35. மரியன்னை தேவனுடைய குமாரனை பெற்றெடுத்தவர். லூக்கா நற்செய்தி 1:35. ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர். லூக்கா நற்செய்தி 1:42. ஆண்டவருடைய தாயார் என்று விவிலியத்தில் அழைக்கப்பட்ட முதலும் கடைசியுமானவர். லூக்கா நற்செய்தி 1:43. விசுவசித்தவளே பாக்கியவதி என்று அழைக்கப்பட்டவர், சொல்லப்பட்டவர், உயர்த்தப்பட்டவர். லூக்கா நற்செய்தி 1:45. நான் இன்னும் நிறைய பேசிக்கிட்டே போகலாம், இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். எனக்கு ஒரு சகோதரி கமெண்ட்ஸ்ல கொடுத்திருந்தாங்க, ஃபாதர் நீங்க மாதாவை பத்தி இவ்வளவு பேசுறீங்க, ஜீசஸை பத்தி பேசலாமா ஃபாதர்? அப்ப நான் சொன்னேன், சகோதரி ஒவ்வொரு சண்டையும் பூசை வைக்கும் போது 20 நிமிஷம் நான் பிரசங்கம் வைக்கிறேன், அந்த பிரசங்கத்தையும் கேளு சகோதரி, ஒரு மாதிரியே குதிரை மாதிரியே போய்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த சகோதரி எனக்கு கமெண்ட்ஸே போடலை. என் அன்பு மக்களே, ஆக குற்றம் சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம்.
சும்மா அந்த விவிலியத்தை குற்றப்படுத்துவதற்காக பயன்படுத்தாதீர்கள். இது வாழ்வின் புத்தகம். இட் இஸ் a லைஃப். இந்த வாழ்க்கையை கொடுக்கின்ற புத்தகம். நல்ல வாழ்வை வாழ்வதற்கு இதை பயன்படுத்துங்கள். யாராவது கஷ்டப்பட்டால் இந்த இறைவார்த்தையை சொல்லி அவர்களுக்கு ஆறுதல் கொடுங்கள். அதை விட்டுவிட்டு இதை வைத்துக்கொண்டு கத்தோலிக்க திரு அவையை குற்றப்படுத்த நினைத்தால், நான் நேற்று சொன்னது போல்தான், ஆண்டவர் நீதி உள்ளவர்களுடைய வார்த்தையை நிச்சயமாக கேட்பார். அதைத்தான் நாம் யாக்கோபு புத்தகம் 5:16 வாசிக்கின்றோம். யாக்கோபு 5:16, ஜேம்ஸ் 5:16 சொல்லுகிறது, the fervent prayer of a righteous person is very powerful. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக மரியன்னை பரிசுத்தவான், ஒரு நீதிமான், கடவுளுடைய மகளாக அவர் இருந்தார், இயேசுவின் தாயாக இருந்தார், தூயாவியாருக்கு மனவாட்டியாக இருந்தார் என்பதை யாரும் ஒரு காலும் விவிலியம் நம்புகிறவர்கள் மறுக்க முடியாது. அப்பேற்பட்ட அன்னையினுடைய குரலை நிச்சயமாக கடவுள் கேட்பார். இதைத்தான் நாம் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 5:6, புக் ஆஃப் ரெவலேஷன் 5:8 பார்க்கிறோம். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக அவர்கள் வன்முகமாய் விழுந்தார்கள் என்று பார்க்கின்றோம். எனவே பரிசுத்தவான்களுடைய ஜெபம் ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிறது. அந்த விசுவாசம்தான் எங்களை இன்றைக்கும் வாழ வைத்திருக்கிறது. என் அன்பு மக்களே, போனவர்கள் போகட்டும். ஏன்னா அவங்கள திரும்பி வந்தாலும் இதே குதர்க்கமாக தான் இருப்பாங்க. ஆனால் இருக்கின்ற என் கத்தோலிக்க மக்களே, விசுவாசத்தோடு இருங்கள். மரியன்னை பரிந்துரை தேவை என்றால் அது விவிலியம் நமக்கு சொல்லுகின்ற உண்மை. எனவே இந்த நேரத்தில் கிருபை பெற்றவர், ஸ்திரீகளுக்குள் பெயர் பெற்றவர் பரிசுத்தமான மரியின் ஜெபத்தை அவருடைய மகன் கேட்க மாட்டாரா? கேட்பார் என்றால் ஒரு இயேசுவுக்கே புகழ் சொல்லுங்க. விவிலியத்திற்கு விளக்கம் கொடுக்கிறது. அப்படி இல்லாம சரியான பதிலை சொன்னா அதுக்கு விதண்டாவாதமா பேசுறது, ஏருக்கு மாறா எதையாவது கேட்கிறது, அது இங்க இருக்கிறது என்று கேள்வி கேட்கிறது, எல்லாம் இனிமேல் நிறுத்தப்பட வேண்டும். ஏனெனில் என்னுடைய தாய் திருச்சபை இயேசு கட்டியது. அதுல என் தாய் மரி இருந்து இயேசுவிடம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இதோ இயேசுவிடம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். தன் மகன் நிச்சயமாக தனக்கு செய்வார் என்று அந்த தாய் கானாவூரில் நம்பினார். அதே நம்பிக்கையை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். அதுவரைக்கும் உங்களை விட போறதில்லை என்று முடிவெடுத்துள்ள உங்கள் பாசமிகு அருள் தந்தை மரிய அந்தோணி. கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.